அந்த பெரிய கிச்சன் இருக்க ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர ஆசை. இந்த டப்பாலாம் வந்து டி நகர்ல வந்து வாங்கினது. ஒரே கலர்ல வரும் எல்லா முடியும் பாக்குறதுக்கு. இந்த வீட்லயே நான் மட்டும்தான் டெய்லி வெள்ளி தட்டுல சாப்பிடுவேன். இது என்னது ஆர்த்தி நீ சொல்லு. என்ன பருப்பு கரெக்டா சொல்லு. பருப்பு. அதான் என்ன பருப்பு? பருப்புனா பருப்பு. அது என்ன இருக்கு? ஐயோ மாறி மாறி இந்த எண்ணெய் கேட்டா மோந்து பார்த்து கண் மோந்து பார்த்தா என்ன தெரியுது? எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சொல்லு நீ ஸ்டார்ட் பண்ணு. நீங்க சொல்லுங்க. நீ ஸ்டார்ட் பண்ணுமா. கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெல்கம் டு ஆர்த்தி சுபாஷ் vlogs வந்து சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல நான் உட்காந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கு இங்கே உட்காரவே. பட் இருந்தாலும் வந்து கிச்சன் டூர் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம வந்து அதை காமிக்க போகிறோம். ஸோ த குயின் வந்து இங்கே நிற்கிறாங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம கிச்சனை வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. குயின்லாம் இல்ல, ஆர்த்தி தான் குயின். அழகா சுட தண்ணி வச்சு தருவா கேட்டா. ஹாட் வாட்டர் நல்லா பண்ணுவா. அது வந்து சின்ன வயசுல இருந்தே எங்கள் அப்பாவுக்கு என்ன வேலை வாங்குறது பிடிக்காது. அப்படியே டாட்ஸ் அப்படி நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படியே வந்து வளர்ந்துட்டோம் நம்ம. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து கிச்சன் டூர் வந்து நாங்கள் காமிக்க போகிறோம். கிச்சனில் வந்து சென்டியான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா வந்து எங்களோட பழைய வீட்டில் வந்து கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கும். குட்டினா லைக் ரொம்ப குட்டி. ஒரு ஆள் தான் வந்து அதை நிற்க முடியும். இருக்கும் 2 வீட்டில் இருந்திருக்கோம்ல. ஸோ நான் பிறந்ததுலேருந்தே இது இருக்கும் 2 வீடு. இதுதான் எங்களோட 3வது வீடு. ஸோ அந்த 2 வீட்லேயுமே வந்து கிச்சன் செம்ம குட்டியாக இருக்கும். அதனால் வந்து பெரிய கிச்சன் இருக்க ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர ஆசை. ஸோ வீடு பார்த்துட்டே இருக்கும்போது 2 இயர்ஸ் முன்னாடி தான் இங்கே ஷிஃப்ட் ஆனோம். ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது இந்த வீட்டை பார்த்தோன்னே என்னது இவ்வளோ பெரிய கிச்சனா அப்படின்னு சொல்லி வந்து நான் பயங்கரமாக வந்து குஷி ஆகிட்டேன். ஏன்னா எப்போவுமே பயங்கரமாக வேர்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டாஸ்க்காகவே இருப்பாங்க எங்கள் அம்மா கிச்சனில் இருக்கிறது. ஸோ வந்து இங்கே ஃபேனெல்லாம் வச்சோன்னே வாவ் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் கிச்சன் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கொஞ்சம் இந்த கிச்சனே நம்ம குட்டியாக தான் தெரியுது. ஸோ அது மாற பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்து இந்த கிச்சனை பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம்ம ஹாப்பி எவ்வளோ பெரிய கிச்சன் சொல்லிட்டு. ஸோ அடுத்து தான் நம்ம வந்து இதை விட ட்ரிபிள் மடங்கு கிச்சன் இருக்க வீடாக போகிறோம். ஓகே கண்டிப்பாக. அண்ட் வந்து இந்த கிச்சனை வந்து இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிப்போனா கிச்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டவ். கிச்சன்னா ஸ்டவ் தான். எஸ் இது அடுப்பு. இது ஆனா இந்த ஸ்டவ் வந்து 15 இயர்ஸா இருக்கு. அப்படியா? ஆமா. உனக்கு தெரியல அந்த வீடு கிரோ பிரஸ் தப்போ வாங்கினது. ஓ அவ்வளோ வருமா? 15 இயர்ஸா இந்த ஸ்டவ் இருக்கு. எனக்கு இது இருந்தால் தான் சமைக்கிறதுக்கே முடியும். 4 பர்னர் இருந்தால் தான். காலையில இவளுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு செய்யறதுக்குலாம் 4மே ஒர்க் பண்ணணும். எஸ் அண்ட் எனக்கு லஞ்ச் கட்டுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னோட லஞ்ச் கூடையை நீங்க பார்க்கல, நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இவ்வளோ பெரிய கூட என்னோட லஞ்ச் கூட. டெய்லி அதில் ஃப்ரூட்ஸு ஜூஸ் போடுறது, அதுக்கப்புறம் என்னது டேட்ஸு, 2 முட்டை, டெய்லி 2 முட்டை. காலையில் டிஃபனுக்கு வந்து கிரேவி, நைட்டு டிஃபனுக்கு அண்ட் லஞ்சுக்கு வந்து ப்ரௌன் ரைஸு, ஒரு வெஜிடபிள், ஒரு குழம்பு வந்து கம்பல்சரி. ஸோ வந்து இவ்வளோ பெரிய அண்டானா இருக்கும், ஒரு பிக்னிக் மாதிரி. பட் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லான்றதுனால எனக்கு அது கரெக்டாக இருக்கும் சாப்பிட. ஆனால் திடீர்னு யாராவது பார்த்தா அதை ஷாக் ஆகிடுவாங்க. அதனால இந்த ஸ்டவ் வந்து 4 பர்னருமே இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக வந்து வேலையாகும். காலையில் நேரத்தில் 5 o'clock எழுந்து சமைக்கிறதுக்கு. இது ஓகே. சிம்லி சிம்லி தானே? இது சிம்லி தான். சிம்லி ஹேர் எல்லா பேரும் எனக்கு கரெக்டாக தெரியும். பேர் தான் தெரியும். சிம்லி. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இந்த வீட்டுக்கு வந்து தான் வாங்கினோம்ல. நம்ம அந்த வீட்டில் டபுள் டோர் வேறு இருந்தது, இந்த வீட்டுக்கு வந்து வாங்கினது. ஸோ கம்பெனி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுறதுனால கொஞ்சம் பெரிய பொருட்கள்லாம் வந்து நாங்கள் இந்த வீட்டில் வாங்கி போட்டிருக்கோம். அண்ட் ஃப்ரிட்ஜெல்லாம் எப்போவுமே ரொம்ப குப்பையாக தான் இருக்கும், பெருசாக காட்டுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஒரு லொக்கேஷன் மட்டும், கிச்சன் வந்து குட்டி கிச்சனாக இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி, இந்த லொக்கேஷன் மட்டும் மாறவே மாறாது. அது என்ன டப்பானே இல்லை, அது எதனால மாறாதுன்னா அதில் ஆயிலே நிறைய வெரைட்டி இருக்கும். தேங்காய் எண்ணெய் இருக்கும், நல்லெண்ணெய் இருக்கும், ஆலிவ் ஆயில் இருக்கும், நார்மல் இந்த கடலெண்ணெய் அது இருக்கும், தேன் பாட்டில் இருக்கும். இதில் சால்ட் எப்பவுமே நமக்கு பக்கத்துலேயே வேணும். கல்லுப்பு, சால்ட்டு, எக்கு பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஆயில் வந்து சின்ன கிணத்துல. அது வந்து இத்தனை ஆயில் வச்சா எப்படி தெரியும்? நான்லாம் ஒரு தடவை லிட்டரலாக க்ரீன் டீக்கு தேனுக்கு பதிலாக அந்த கருப்பாக ஒரு எண்ணெய் இருந்தது, அதை ஊற்றிட்டேன். அது வந்து நல்லெண்ணெய். ஐயோ மாறி மாறி இந்த எண்ணெய் கேட்டால் மோந்து பார்த்து கண் மோந்து பார்த்தா என்ன தெரியுது? எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. அப்படிலாம் இல்லை, எண்ணெய் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். தேங்காய் எண்ணெய் வேற மாதிரி இருக்கும், நல்லெண்ணெய் வேற. தேங்காய் எண்ணெய் அக்செப்டபிள், மற்ற எண்ணெய்லாம் வந்து எனக்கு கண்டுபிடிக்கலாம் தெரியாது. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து மசாலா பொடி எல்லாமே குட்டி குட்டியாக. சில பேர் இந்த டப்பாவில் வச்சுருப்பாங்க 9 வெரைட்டி அஞ்சரை பெட்டின்னு. அதுக்கு பதில் நாங்கள் வந்து இப்படி வச்சுக்கிறது எல்லாம். அஞ்சரை பெட்டி அது யூஸ் பண்ணுறது இல்லை. கடுகு, உளுந்து அது மாதிரி தனித்தனியாக இதில் வச்சுக்கிறது. பெரிய பெரிய பருப்பு ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கும். காஃபி தூள், மிளகாப்பொடி எல்லாம். ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாவில் வரும் இதெல்லாம்.
இது வந்து குழம்பு மிளகாப்பொடி, இது வந்து நம்ம நார்மல் வெறும் மிளகாத்தூள் அந்த மாதிரி இருக்கும். கலர் மிளகாத்தூள். இது என்னது ஆர்த்தி நீ சொல்லு? என்ன பருப்பு கரெக்டா சொல்லு. பருப்பு. அதான் என்ன பருப்பு? பருப்புனா பருப்பு, அது என்ன இருக்கு எனக்கு புரியல. இது வந்து பருப்பு. அதுதான் என்ன பருப்பு. பருப்புலயே நிறைய இருக்கு. துவரம் பருப்பு இருக்கு, கடலை பருப்பு இருக்கு, உளுத்தம் பருப்பு இருக்கு, நிறைய இருக்கு. சொல்லு என்ன பருப்புன்னு சொல்லு. கரெக்ட். சாம்பாருக்கு போடுற பருப்பு இல்ல, இது வந்து கடலை பருப்பு, வடை மாவு அரைக்கிறது. ஓ, வடை மாவு அரைக்கிறதுக்கு தனி பருப்பு. தனி பருப்பு அது கடலை பருப்பு. சாம்பார்ல போடுறது? சாம்பார் போடுறது வந்து இந்த பருப்பு. இதுதான் சாம்பார் பருப்பு. அது பெருசு பெருசா இருக்கு பாரு. இது என்ன பருப்பு? இது துவரம் பருப்பு சாம்பாருக்கு. அது வந்து கடலை பருப்பு. அது வந்து கடலை பருப்பு. கடலை பருப்பு, தோரம் பருப்பு, இன்னொன்னு என்ன? உளுத்தம் பருப்பு, சிறுபருப்பு. சிறுபருப்பு வந்து இத்தனை பருப்பு வச்சுதான் கன்ஃபியூஸ் ஆகுமா? ஆமாதான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சிறுபருப்பு வந்து வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு. வெண்பொங்கலா? ஆமா, அது மாதிரி ஐட்டம்ஸ் இங்க. அதுக்கு தள்ளி வந்துட்டு நம்ம கோதுமை மாவு அதெல்லாம் இருக்கும் சப்பாத்தி போடுறதுக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவோர்டு. இது உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இது நீங்க பார்த்தே ஆகணும். அது ஆர்த்தியோட சாப்பிடுற தட்டு. ஸோ வந்து எனக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நானே கடைக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வெள்ளியில தான் நான் சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் நான் அடம் பிடிச்சி ஒரு இல்லை, வெள்ளியில சாப்பிட்டா வந்து ஆயுசு வந்து கூடும். அதெல்லாம் இருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு வெள்ளி தட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்லயே நான் மட்டும்தான் டெய்லி வெள்ளி தட்டில் சாப்பிடுவேன். இப்போ எல்லாருமே வந்து நானும் வெள்ளி தட்டு வாங்க போறேன்னு என்னோட அண்ணி, எங்க அப்பா எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இப்போதைக்கு நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். அது மட்டும் நான் கழுவி டெய்லி, மற்றதெல்லாம் எப்படியோ நாசமா போங்க, எல்லா பாத்திரமும் அப்படியே இருக்கும். என்னோட தட்டை மட்டும் சாப்பிட்டு தொடச்சு உள்ள வச்சுட்டு நான் வந்து போயிடுவேன். ஓகே, அது மட்டும் தான் என் டிபார்ட்மெண்ட். இங்கே இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் வந்துட்டு தக்காளி மட்டும் ஃப்ரிட்ஜில் நம்ம எப்பவுமே வைக்கிறது இல்லை. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதிரி ஆகணும். வெளியே தான் வைக்கிறது. தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வெளியே தான் இருக்கும். இந்த சைடு காலையில் டிஃபனுக்கு டாட்டன்லாம் சாப்பிட்றதுக்காக இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் வட்டி. எஸ், அவங்க வந்து யூ சி ஷி ஈட்ஸ் ஒன்லி பேன் கேக்ஸ் அண்ட் பாஸ்தா, ஸ்டேக் அந்த மாதிரி தான் அவங்க காலைல. இந்த இட்லி தோசைலாம் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட ஐட்டம். இது அவங்க சாப்பிட்றது. இது ஆர்த்திக்கு வைக்கிற ப்ரௌன் ரைஸ். இது இந்த ரைஸ் தான் ஆர்த்திக்கு மட்டும். இதை வந்து காமிச்சே ஆகணும். இந்த மாதிரி ஆர்கான்ஸா, சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டப்பாவாக ஃப்ளேவராக இருக்கும். ஆக்சுவலாக என் அண்ணன் வந்து செம்மையாக குக் பண்ணுவான். இந்த அமெரிக்கன் ஃபுட்டு, இட்டாலியன் ஃபுட்டு, ப்ராப்பரான டயட் ஃபுட்டு இதெல்லாம் தான் வந்து அண்ணா அண்ணி நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களே குக் பண்ணி அவங்களே சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக வீட்டில் என்ன தவிர எல்லாருமே நல்லா குக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக குப்பையாக இருக்குது, திடீர்னு எடுக்கணுன்றதால க்ளீன் பண்ண முடியல இந்த இடத்துல. இது ஸ்லைட் வந்து காலையில் நேரத்தில் குக்கிங்க்கு ஒரு அம்மா வருவாங்க. அவங்களுக்கு இதில் எழுதி வைக்கணும் என்னென்னலாம் சமைக்கணுன்றது. அவங்க அதை பார்த்துட்டு சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. 5 o'clock வருவாங்க. இத்தனை வருஷமா எனக்கு லஞ்ச் கட்டின பாரத்தை வந்து, அந்த சுமையை வந்து எங்க அம்மா வந்து இப்ப இறக்கி வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால மார்னிங் டேப்லெட் போட்டு எழுந்துக்க முடியாதனால குக்கு கால் வச்சுன்னா அவங்க ஸ்லைட்ல டெய்லி அவங்களுக்கு எழுதி வைக்கணும். டெய்லி காலையில 5 மணிக்கு வந்து குக் வருவாங்க வீட்டுக்கு. வந்துட்டு அவங்க தான் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 6 months அவங்க தான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றாங்க. ஸோ அதுல வந்து நாங்க எழுதி வச்சிருவோம் என்ன வேணும்னு. அப்புறம் வேற என்ன, இதெல்லாம் சமைக்கிற பாத்திரம், பெரிய பாத்திரம் இதெல்லாம். ஆமா, ஆக்சுவலா ஸ்டோரேஜ், குக்கர்ஸ், பெரிய பாத்திரம்லாம் இதெல்லாம் இருக்கும். இந்த இது இழுத்தா வர்றது அந்த ஸ்டோரேஜ் ஒரு இதுல இருக்கு. இதுல வந்து ஆயில் கேன், பெரிய கேன். இந்த கடலெண்ணெல்லாம் ஃபுல்லா செக்ல பெரிய கேன்ல வாங்கிட்டு வந்து ஸ்டோரேஜ் வச்சுக்கிறது. இந்த டப்பாலாம் எங்க வாங்கணும்னு சொல்லி மேட்சிங் டப்பா. இந்த டப்பாலாம் வந்து டி நகர்ல வந்து வாங்கினது. ஒரே கலர்ல வரும், எல்லா முடியும் பாக்குறதுக்கு. அப்புறம் சோடா நிறைய எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவோம். ஜூஸ். ஐயோ, இங்க வாங்க. லைம் சோடா நிறைய குடிப்போம். இத பாருங்க. அண்ட் இந்த சோடா, இந்த நன்னாரி பாட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து விற்பனைக்கு இருக்கோம் அப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. நிறைய லைம் சோடா குடிப்பாங்க. என் வீட்டுல குடிச்சிட்டே இருப்பாங்க லைம் சோடா. அந்த லைம் சோடால என்னதான் இருக்குமோ தெரியல. நன்னாரி பாட்டில்ஸும் நிறைய இருக்கும், சோடாவும் ஃபுல்லா பெரிய பாக்ஸ் ஃபுல்லா வாங்கிக்கிறது. அப்படியே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டயட் கோக்ஸ் வந்து அப்படியே மூட்டையா இருக்கும். டயட் கோக்ஸ், ப்ரொவிஷன்ஸ் இந்த சைட்லயும் இங்கேயும் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது மட்டும் தான் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் பா. மீதி இந்த சோடா பாட்டிலுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பல்கா வே ப்ரோட்டீன்லாம் வந்து என் அண்ணனோட ஜிம் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும். என் வீட்டில் என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, இப்போ எங்கள் அப்பாவை
டாடி எனக்கு கோக் குடிக்கணும் போல இருக்கும் அவர் அப்படியே ஃபுல்லா வாங்கிட்டு வந்துருவாரு ரேக். அவ்வளவுதான். என் அண்ணி வந்துட்டு பாப்பா ஒரு ரெட் புல் குடிக்கணும் போல இருக்குன்னா ஒரு 24 ரெட் புல் அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பல்கா இறக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் கிச்சன். எங்க அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் குப்பையா இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நாங்க ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் யூஸ்வலா வந்து டைனிங் டேபிள்ல தான் இருக்கும். ஸோ அவ்வளவுதான கிச்சன். அவ்வளவுதான் கிச்சன். சரி ஓகே. எனிவேஸ் கூடிய சீக்கிரம் நான் வந்து கொஞ்சம் குக்கிங்ல ட்ரைனிங் எடுத்துட்டு சமையல் vlogsல வந்து உங்க எல்லாருமே வந்து மீட் பண்றோம். Until then, it's Bobby from Maruti Subhash and விஜி. yeah, bye bye. Bye bye.